இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அக்காவை காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் அதுவா, உன் ஃப்ரெண்டு செல்வி இருக்கால்ல, அவள் தான் உங்கள் அக்காவை ஃபாலோ பண்ணா. அவளுக்கு டவுட் வந்ததுனால தான் எனக்கு கால் பண்ணா. அதனால தான் நான் அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வந்தேன். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உனக்காக உங்கள் அக்காவை ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. வண்டி நிப்பாட்டு, நிப்பாட்டு. இரு, அப்படி ஓரமாக நிப்பாட்டுறேன். அம்மா நொய்யு நொய்யு நொய்யின்னு. என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லியே. நான் என்ன சொன்னேன்? இங்க பாரு, நான் உங்க அக்கா வந்து காப்பாத்துறதுனால இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன்னு நினைச்சுக்காத. இருக்கார்ல மிஸ்டர் பாலு, உங்க அப்பா, அவருக்காக தான் பண்ணேன். சித்ரா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு உடனே அந்த ஆள் தான் ஞாபகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் நான் உங்க அக்காவை வந்து காப்பாத்தினேன். இப்போ ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? நாளை பின்ன நான் உங்ககிட்ட அக்கறை எடுத்துக்கிறேன்னு நீ நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நீ கற்பனை பண்ணிக்காத, சரியா? இப்போ கூட ஈகோ விட மனசு வருதான் பாரு. ஏய், என்ன சொன்ன? சத்தமா சொல்லு. வாய்க்குள்ள முணுமுணுத்தா எனக்கு கேட்காது. நீ கேட்க கூடாது, அதுக்காக தானே முணுமுணுத்தேன். என்ன கேட்கல? நான் எதுவும் சொல்லல, போதுமா? சரி, வண்டி எடு, போலாம். உட்காரு. வண்டி நிப்பாட்டு. இப்ப என்ன, நான் தப்பான எண்ணத்தோட பிரேக் போட்டேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? யாருக்கு தெரியும், நீ வேணுனே அந்த மாதிரி எண்ணத்துல கூட பண்ணிருக்கலாம்ல. தெரியாதனமா அங்க பிரேக் போட்டேன். அதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். பிரேக் போடுவியா? இனிமே பிரேக் போடுவியா? என்ன அடிக்கணும்? என்ன? போதும், நம்பிட்டேன். லேட் ஆயிட்டு இருக்கு, வண்டி எடு, போலாம். இவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மனிதாபிமானத்துக்காவது உனக்கு வலிக்கும்னு சொல்றாளான்னு பாரு. கல்லஞ்சக்காரி.